ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து என்னம்மா சமையலில் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கெலாம் பண்ணுற ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம ஸ்வீட்டில் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்லை சில பேர் ஸ்வீட் விரும்பாதவங்களுக்கு செய்கிற ஒரு கொழுக்கட்டை நம்ம பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க. இதில் இல்லைனா கார கொழுக்கட்டை சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நல்லா பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசி கூட பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி 4ல் ஒரு பாகம் எடுத்துக்கோங்க. அதாவது பச்சரிசி ஒரு 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா அதில் 3/4 கிலோ மட்டும் பச்சரிசி எடுத்துகிட்டு மீதி 250 கிராம் பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. அதை காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை காய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைரக்ட் வெயிலில் போடாதீங்க. கொஞ்சம் ஃபேன் காற்றுல நீங்கள் போடுங்க. வீட்டுக்குள்ளேயே காய வைங்க. ஒரு நல்ல ஒரு காட்டன் சாரீ இல்லைன்னா காட்டன் ட்ரெஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். அதோடைய பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எடுத்து கையில் நம்ம அழுத்தி பார்க்கும்போது அந்த அரிசி ஒட்டக்கூடாது, அரிசியில் இருக்க தண்ணியுமே நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க. ஸோ அந்தளவுக்கு பட் அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சி கொண்டு நம்ம வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊற வச்சு பண்ணியிருக்கோம். ஊற வைக்காமல் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஊற வச்சு நல்லா வெயிலில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சு நம்ம நமக்கு தேவையானப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி 4ல் ஒரு பங்கு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. மீதி 3 பங்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு அதை அரைச்சி கொண்டு மாவு எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் அதில் சுடு தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளை கொழுக்கட்டையோ அப்படி இல்லைனா நீங்கள் கார கொழுக்கட்டையோ செய்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சிருக்கு. ஸோ ஈரப்பதமும் அரிசியில் இருக்குது. ஆனால் நமக்கு அரிசி ஒட்டலை நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சி கொண்டு வச்சுக்கலாம். ஸோ நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைஸாக நமக்கு வரணும். குறைன்னு அரைச்சி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்போது குறைன்னு இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா நைஸான இதுக்கு வர மாதிரி மிஷினில் நீங்கள் சொல்லி நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அளவுலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம செய்கிற கொழுக்கட்டைக்கு வெல்லத்துக்கு தான் அளவு இருக்கும். அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஸோ மாவு நம்ம அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயோ இல்லை நார்மலாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு கூட கருவேப்பிலையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை இருந்ததுன்னா எடுத்து முழுசாக போட்டுருவாங்கன்றனால எங்கள் வீட்டில் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் நீங்கள் துருவி போடலாம், அப்படி இல்லைனா பீஸாக கட் பண்ணி கூட போடலாம். நம்ம எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த நம்ம கார ரெடி பண்ண மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க, இல்லைனா கார கொழுக்கட்டை சொல்லுவாங்க. நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்க அதை வச்சே பண்ணிக்கலாங்க. ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய பதம் எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குழன்னு வரக்கூடாது. நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒட்டக்கூடாதுங்க, அழகாக வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி குக்கிங் வீடியோஸ் போடலான்றதுக்கு சஜஷன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம், குக்கிங் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா நம்ம தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு நல்லா அழகாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த பதத்துக்கு தான் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கையில் நாங்கள் பிடி கொழுக்கட்டைன்ற மாதிரி கையில் எடுத்து வச்சு ஒரு உருண்டையாக உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணுங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மாவு உடஞ்சிரும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் அகல் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டு நம்ம அகல் மாதிரி செய்யலாங்க.
ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளை கொழுக்கட்டையில் வந்து செஞ்சு நாங்கள் படைப்போம். கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து நம்ம பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த 3 பங்கு பச்சரிசி 1 பங்கு வந்து புழுங்கல் அரிசியை வந்து நல்லா காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை அரைச்சி கொண்டு வந்து நீங்கள் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து காற்று போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உப்பு கொழுக்கட்டையோ இல்லைனா ஸ்வீட் கொழுக்கட்டையோ நீங்கள் செஞ்சு வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. இது அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சு வேக வச்சிட வேண்டியதாங்க. ஸோ சூப்பரான வந்து உப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இதை வந்து மார்னிங் டிஃபனுக்காகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. டீ காஃபி சாப்பிடும்போது கூடவே வந்து 2 உப்பு கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சாப்பிடும்போது இதையும் வந்து ஒரு 2 வந்து டீ காஃபியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா மூடி வச்சிடலாங்க. இதுக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes போதுங்க. அதுக்குள்ளேயே நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க 5 to 10 minutes ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஆவி பெருக்க வருங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணால் உப்பு கொழுக்கட்டை இல்லைனா வந்து மசாலா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி சஜஷன் தரதா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.